யோ இங்க வா. என்ன ஓம் பாட்டி எடுத்து வாயில போட்டு போயிட்டு இருக்க? இது என்ன கோப்பை எனக்கு வச்சு கொடுத்த கடையா? யோ எங்க அப்பா எனக்கே கடை வச்சு தர மாட்டான், இதுல உனக்கு வர வச்சு தரானா? சாம்பிள் பார்த்தா ரொம்ப தான் கோச்சிக்கிறேன். யோ சாம்பிள் பார்க்கணும் முதல்ல விலையை கேட்கணுமியா? அப்படி ஒன்று இருக்கோ? ஆமா. எவ்வளோ இது? கிலோ 80 ரூபா. முள்ளிப்பா இருக்கு. இது எவ்வளோ? கிலோ 100 ரூபா. கசப்பா இருக்கு. ஆமா இது என்ன? அறிவுகட்ட முட்டம். இது ஆப்பிள் உனக்கு தெரியாதா? அது தெரியுது. அப்ப இது என்ன? இது அமெரிக்க ஆப்பிள்யா, சட்டை போட்டு வச்சிருக்கும்ல. ஏண்டா அறிவு கட்ட முண்டம், அமெரிக்காவில் பொண்ணுங்களே ஒழுங்கா ட்ரெஸ் போடாது, நீ ஆப்பிளுக்கு ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கியா? நம்ம ஊர் ஆப்பிள் தான் அழகா ட்ரெஸ் போட்டு இருக்கும். ஓகே, உங்ககிட்ட சாம்பிளே சரியில்லையா? இன்னொரு சாம்பிள் பாக்குறியா? பார்க்கலாமே. நானே தண்டலுக்கு வாங்கிட்டு இட்லி கடையை போட்டாக்கா போனி அவருக்கு முன்னாடி காலி பண்ணிட்டேடா பாவி. உன்ன விட மாட்டாங்க. தங்கள் வருகைக்கு நன்றியா. யோ நான் ஒருவன் தெரிஞ்சு எங்க சுத்திட்டு இருக்கியா? தம்பி என்ன நடக்குதுங்க? நீ சொன்னதாயா நடக்குது. இட்லி விக்கிற பொம்பளை கூட ஜெட்லி மாதிரி வந்து அடிக்கிறாயா? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசினா இப்படிதான் நடக்கும். பக்கவாய வச்சுன்னு பஞ்ச் டைலாக் பேசுற, மரியாதையே ஓடி போயிடு. ஓடு. ஜென்மத்துக்கு கரையை மாறாது. போடா. எம்மா இட்லி விக்கிற பொம்பளையும் பழக்கடைக்காரனும் அடிச்சதுலேருந்து எனக்கு என்னமோ ஜோசியக்காரன் சொன்னதெல்லாமே பழிக்குதியா? அப்படியா? அவர் சொன்னதெல்லாம் பழிக்குதா? யோ இதில் உனக்கு நீ எவ்வளோ சந்தோஷம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். புரியுது. எல்லாம் அந்த ஃபிகர் உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னானே, அதனால தானே? பாஸ் ஓவரா பேசாதீங்க. பழிக்குதுல? ஆமா, மருந்து வாங்கி தரேன். கழிச்சு தின்றுவோம் போல இருக்கு. மருந்து வாங்கி தரேன். எங்கே போற? அதுக்கு தானே போறேன். மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குது? மருந்து வாங்குறது இந்த பக்கம் எங்க போற? உன் மருந்து எங்க இருக்கு? என் டாக்டர் அங்க போயிட்டு இருக்காங்களே. இது டாக்டர் போயிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் வாங்க. என்ன வேணும்? உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ். போங்க ப்ளீஸ். நினைச்சேன்டா நீங்க வருவேன்னு. உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? ஏய் ஒப்பனை நீ வந்தப்பவே சொன்னல. ஏய் ஏண்டா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏய் ஏண்டா என் பொண்ணு பேடி லோன்னு அலையறீங்க? இன்னைக்கு அவ்வளவு திட்டியும் உனக்கு சூடு சொன்னே இல்லடா. ஐயா ஒரு நிமிஷம். ஏய் என்ன கை கால் நல்லா இருக்கு புரியல உனக்கு? டேய் போ போடாங்கறா எறாங்கறா. இவார் 100 தடவை இந்த பக்கம் பார்த்தேன் கையால வெட்டி எறிஞ்சிருவேன். சரி ஐயா பிரச்சனை பெருசாகி பாப்பா வேறு வெளியே வந்தா நம்மளுக்கு தான் அசிங்கம். பசங்கிட்ட சொல்லி அவன் எங்க இருக்கான்னு விசாரி சொல்றேன். பார்த்துக்கலாம் வாங்கய்யா. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கங்க, வச்சிடுறேன். வைடா பேசிட்டே இருப்பான். ஹலோ, இவ்வளோ நாள் நிற்கிறேன், மனுஷனா தெரியல? எனக்கு அர்ஜென்ட்டியா. அர்ஜென்ட்னா போக வேண்டியது தானே, போன குடியா. ஏய் நான் யார் தெரியுமா? யாரு? ஊர்லேயே பெரிய ரவுடி. அப்படியே போட்டேன்னா என்ன பார்க்குற? ஹலோ, இந்த கூப்பிட்றாரு. கூப்பிட்டீங்க? நிறையா கூப்பிட்டா கூப்பிடவே இல்லையா? பிச்சு கொடுங்க. ஹலோ, பெரிய சண்டியர் மாதிரி பேசுகிற, அப்படி என்னையா சண்டித்தனம் பண்ண?
ஒத்த பாலத்துக்கிட்ட ரெட்டை கொலை நடந்தது. அது யார் பண்ணாங்க தெரியுமா? யாரு? நான் தான். அது வரைக்கும் அப்பாசாமி லாட்ஜ். அதுல உள்ள பூந்து ஒருத்தனை கதற வெட்டினது யார் தெரியுமா? யாரு? அதுவும் நான் தான். அதே மாதிரி உன்னை வெட்டுறதுக்குள்ள மாவன மரியாதையை ஓடிவிடு. அப்படியாண்ணே? பண்ணிக்கங்கண்ணே. ஓ மாவன இன்னைக்கு நீ மாட்டினடி. என்னது இங்கே போக மாட்டேங்குது? ஹலோ சொல்லு. ஏன்பா எப்போதான் வருவ நீ? நான் எதுக்கு? அதான் வந்திருப்பாங்கல்ல. யாரு? போலீஸ் தான் வந்திருக்கு. அதுக்கிட்டும் நீ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. யோ சரியான ஆளியா நீ? போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் பண்ணிட்டு இருக்க? உண்டான் போலீஸ்காரன் ஸ்டேஷன் இல்லாம வேற எங்கடா இருப்பான்? போலீஸா? கொலை பண்ணியா? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, புரோட்டா, குருமா. என்ன சார் வேணும்? ஒரு காஃபி. சார் உங்களுக்கு? என்ன இருக்கு? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, புரோட்டா, குருமா. எனக்கு ஒரு காஃபி. வேளங்க 2 பேரும் ஒன்றா? 2 காஃபின்னு சொல்ல வேண்டியதானே சார்? நீ மெனு கார்டை வாயில் வச்சிருக்க. ஓயா. தோசை ஆர்டர் பண்ண என்னாச்சு? இப்போ வந்து சார் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, குருமா. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க மேடம்? எங்க வந்தாலும் இவன் தொல்லை தாங்க முடியல. ச்சே. சொல்லுங்க மேடம். என்ன சாப்பிட்றீங்க மேடம்? ஒன்றும் வேணாம். எங்க இருந்துடா வருதுங்க? முதலாளி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துரு முதலாளி. மீதி அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறேன்னா? அந்த ஆசாரியை கூப்பிட தானே சொன்னேன். நந்தினி பாத்ரூம் கதவு சரியில்லை, கொஞ்சம் கூப்பிடுனே. சொல்லியிருக்கேன் வருவான். வரான் எங்க வரான்? ஏய் என்னாச்சுடி? ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன. என்னடி ஆச்சு? கேக்குறேன்ல. ஆட்டோல மோதிட்டேன். பார்த்து வர வேண்டியதானடி? என்ன பண்றது? எல்லாம் அவனால வந்துச்சு. யாரு? பொண்ணு கேட்டு வந்தாங்களே அந்த ஹீரோ தான். ஐயா, அந்த ஆள் அந்த பையனை மதுரை மேலூர் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. வேணா நம்ம பசங்களை அனுப்பி. என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? வாங்குற காசுக்கு எவனையாவது குத்தணும் இல்ல வெட்டணும். என்ன பொழப்பு உங்க பொழப்பு? ஏய் இப்ப எதுக்கு அவனை திட்டுற? அன்னைக்கே அவனை 2 வாங்கியிருக்கணும். தோ இவன் தான் வேணான்னு தடுத்துட்டான். இந்த பார், இனிமே நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்னா போக வேண்டாம். நான் போவேன். சொல்லிக்கிட்டே இருக்க நீ நீ போனே, நான் பேசிக்கிறேன். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போவேன். ஏய் ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? ஆமா, உங்க அம்மா இவருக்கு உண்மையிலேயே தாய்ப்பால் தான் கொடுத்தாங்களா இல்ல லொல்லொல்னு கத்துறாரே அதான் கேட்டேன். ஏய் ஒரு 2 நாளாவது ஸ்கூலுக்கு போகாம இரு, கொஞ்சம் வலி குறையட்டும்டி. என்ன சரியா? சரி. அண்ணா நந்தினி டீச்சர் வந்திருக்காங்க. இன்னும் வரலப்பா. என்ன விஷயம்? எப்போ வருவாங்க? அதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி. அவங்க வந்திருக்காங்களா? நீ என்ன அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ற? போயா. அவசரமா பார்க்கணும். அவசரமா பார்க்கணும், வீட்டில் போய் பாரியா.